சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளரிக்காய் இட்லி. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் இட்லி செய்ய தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய் 2, ரவை 1 கப், பச்சை மிளகாய் 2, தேங்காய் திருவல் 1 கப், காய்ந்த மிளகாய் 5, வெங்காயம் 1, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வெள்ளரிக்காய் இட்லி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கான மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். மீன் டைமில் நம்மளோட இட்லி சட்டியில் வந்து சூடாகட்டும் தண்ணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளரிக்காயை இது மாதிரி நல்லா திருவி வந்து எடுத்துருக்கோம். இந்த மிக்சரை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காயில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், இது இருக்கட்டும் இந்த தண்ணி. ஏன்னா எப்படினாலும் வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், அதனால தான் நம்ம வந்து பிழியாமல் போட்டிருக்கோம். அடுத்ததாக இதில் ரவை, ஒரு 1 கப்பு ரவை எடுத்திருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தயிர் விட்டு வேணாலும் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம தண்ணியிலே கூட ஊற வச்சுக்கலாம். இது நம்மளுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இதில் தயிர் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கலாம். அப்படி இல்லாட்டி தயிர் இல்லாமல் டைரெக்டாகவே இப்படி பண்ணலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த ரவை ஊறுற அளவுக்கு நம்ம வந்து இதில் தண்ணி விட்டுருக்கோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த வெள்ளரிக்காயிலே இந்த ரவை ஊறட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெள்ளரிக்காய் இட்லிக்கான மிக்சர் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நமக்கு நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததாக இதில் மிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட இருக்க தேங்காயை ஆட் பண்ணுறோம். இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்ததும் ஜாஸ்தி வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம வெள்ளரிக்காயில் உப்பு சேர்த்துருக்கும் போது அதிலிருந்தே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அதுவே நமக்கு தண்ணி நல்லா ஊஸ் அவுட் ஆகிடும். இப்போ இட்லிக்கான மிக்சர் பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கான மிக்சர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு ரெடியாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம வந்து இட்லி வேக வைக்கிறதுக்கான தண்ணியும் கொதிச்சிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இட்லி தட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாழை இலை கட் பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அந்த வாழை இலை ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா இறங்கும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி டைரெக்டாக கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியோடையே நமக்கு வைக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அது வேகும் போது நமக்கு நல்லா வந்து ஒரு ஷேப்பில் வரும். இட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஊற்றி வச்சாச்சு. இது வேகட்டும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வேகணும். இது வேகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். குயிக்காக இருக்கக்கூடிய ஒரு சட்னி தான். இதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கோம். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 5 காஞ்ச மிளகா. காரத்துக்கு நம்ம வந்து ஒரு 5 காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு உப்பு. இவ்வளோதாங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ சட்னின்னு சொல்லுவோம். இது நல்லா அரைக்க அப்படியே நல்லா வந்து நமக்கு ரெட்டாக வந்துடும். ஸோ இது வந்து தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சட்னியும் ரெடி ஆகிடும், நமக்கு இட்லியும் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இது முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இட்லியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிருக்கும். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம்.
இப்போ ரவை எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து எடுக்க வரும். அப்போ தான் இது உடையாமல் வரும். அதனால் நம்ம இப்போ எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ இட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம வச்சாச்சு. எதனா எடுக்கும் போது தான் இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கும் போது நமக்கு வந்து இது உடையாமல் வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்மளுடைய சட்னியை நம்ம தாளிச்சிடலாம். இந்த வெள்ளரிக்காய் இட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வெள்ளரிக்காய் அப்படின்னாலே நமக்கு வந்து நல்ல ரெஃப்ரெஷிங்காக நமக்கு வந்து நல்ல ஒரு கூலிங்காக இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் தான். ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு இட்லி பண்ணியிருக்கோம். ரொம்ப இது சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா இது கூட மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து இதில் தேங்காவே 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெள்ளரிக்காய், தேங்காய் 2மே வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இட்லி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே வந்து ஒரு யூனிக்காக ஃபீல் ஆகும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நரிஷிங்காக இருக்கும். உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். வயிறுக்கு நல்லா வந்து கூலிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி சட்னி வைக்கலாம், கெட்டி சட்னி வைக்கலாம், என்ன வேணால் வைக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் தேங்காய் சட்னி இல்லாமல் அதே மாதிரி கொத்தமல்லி தழை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது மாதிரி கொஞ்சம் கார சட்னி, தக்காளி சட்னி வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பச்சை வெங்காய சட்னின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோஜாப்பூ சட்னின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதில் 3 தான். இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, வெங்காயம், உப்பு இது 3 மட்டும் நம்ம பச்சையாக அரைச்சிட்டு தாளிக்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்மளுடைய இட்லியும் நல்லா ஆறிடுச்சு. இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த வெள்ளரிக்காய் இட்லி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆச்சுங்க. சட்னியோட சர்வ் பண்ணிங்க, அதுவும் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம புதுசாக யூனிக்காக ட்ரை பண்ணோங்கிற ஃபீலும் உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளரிக்காய்க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சுரக்காய் இருந்தால் கூட நீங்கள் வந்து இதே மெத்தடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். வெள்ளரிக்காய்க்கு பதிலாக சுரக்காய் இதே மாதிரியே ப்ராசஸில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு மட்டும் வந்து கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது அந்த புளிப்பு தன்மை வந்து கூட சேரும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.